ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா விச் கோயிங் டு பி ரிலேட்டட் லிங்குஸ்டிக்ஸ் டாபிக்ஸ். 4 டாபிக்ஸ் we are going to now see. What is that? First one is toponymy. This word which means the study of place names, their origins, meanings and usage. It examines how places are named and what these names reveal about history, cultural, language and geography. ஸோ இந்த டாப்போமெனி, அதாவது இந்த டாப்போனமி அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, லிங்கஸ்டிக் ரெஃபர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஊரோட பேரையோ ஒரு நிலப்பகுதியை பற்றியோ அதோட ஆரிஜின்ஸ் எப்படி, அதோட வரலாறு எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி படிக்கிறதான் டாப்போனமி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குதா எங்கள் இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இதுதான் தி ஸ்டடி ஆஃப் பிளேஸ் நேம்ஸ், தேர் ஆரிஜின்ஸ், மீனிங்ஸ். இதுக்கு பேர் தான் இந்த டாப்போனமி அப்படிங்கிறது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாலிசெமி அப்படின்னு சொல்லுவாங்க. பாலி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும், மல்டிபிள், பல தர அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாலிசெமி அப்படிங்கிற இந்த லிங்கஸ்டிக்ஸில் என்ன ரெஃபர் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஹியர் they given some definition for polysemy. Polysemy is the, once I read then I will explain to you. Polysemy is the phenomenon where a single word has multiple related meaning. ஓகேங்களா? ஸோ இந்த பாலிசெமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா which give one word but that one word given multiple meaning. ஓகேங்களா? அதாவது ஒரு வார்த்தை, அந்த ஒரு வெக்காபுலரி, அந்த ஒன் வேர்டு, அந்த வேர்டு என்ன பண்ணுன்னா நிறையா மீனிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தி வேர்ட் பேங்க் அப்படி சொல்லலாம். பேங்க் அப்படி சொன்னாலே எல்லாருக்கும் மைண்டில் என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு பணங்கள் பொருளக்கூடிய ஒரு இடம் தான் பேங்க் அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்லலாம். இன்னொன்று, அதே பேங்க்கை வச்சுட்டு என்ன ஞாபகம்னா, ரிவர் பேங்க்கு, நதிகள் ஓடும் ஏரியாவை தான் பேங்க்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த பேங்க்குன்னு சொல்லும் போது நிறையா மீனிங்கை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கேப்சர் பண்ண முடியும் மைண்டில். இதுக்கு பேர் தான் ஒன் வேர்ட் மல்டிபிள் மீனிங், பாலிசெமி அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டாப்போனமி, ரெண்டாவது பாலிசெமி. அடுத்து தேர்ட் ஒன் என்டைல்மெண்ட். அப்படியாங்க, என்டைல்மெண்ட் அப்படின்னா விச் மீன்ஸ் இன் லிங்குஸ்டிக்ஸ் ரெஃபர்ஸ் டு எ relationship between two statements where the truth of one guarantees the truth of the other அப்படிங்கிறாங்க. என்டைல்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்டைல்மெண்ட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல், என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு லாஜிக்கல் கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறாங்க. அர்த்தமுள்ள ஒரு தொடர்ச்சியாக இருக்கணும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு ஒன்றோட ஒன்று ஃபாலோ பண்ணும் போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டியாக இருக்கணும், லாஜிக்கலாக இருக்கணும், அர்த்தமுள்ள ரீசனாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ ஹேங்க்ரி, எனக்கு பசியாக இருந்தால், ஐ நீட் ஃபுட்டு, எனக்கு என்ன தேவை, உணவு தேவை. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்கள், ரெண்டு சென்டென்ஸும் ஒன்று வந்து ஏ, எஃப் ஐ ஹங்க்ரிங்கிறது ஏ, இஃப் ஐ நீட் ஃபுட் பி. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கல் கான்சிக்வன்ஸாக இருக்கும், அர்த்தமுள்ள ஒரு தொடர்பாக இருக்கும். இந்த ரெண்டு சென்டென்ஸுக்குள்ளே ஒரு உண்மையான தொடர்பு இருக்கும், அர்த்தமுள்ள தொடர்பு இருக்கும். எனக்கு பசிக்கிறதுனால எனக்கு என்ன தேவை, உணவு தேவை அப்படிங்கிறது. ஓகேங்களா? எனக்கு பசிக்கிறதுனால எனக்கு சேர் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது லாஜிக்கலாக இருக்காது. இஃப் ஐ ஹங்க்ரி ஐ நீட் ஃபுட். ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறோன்னா அந்த சென்டென்ஸில் ஒரு லாஜிக்கல் அர்த்தமுள்ள ஒரு கான்சிக்வன்ஸ் தேவை. அதுதான் என்டைல்மெண்ட். ஒரு லாஜிக்கல் கான்சிக்வன்ஸ், அர்த்தமுள்ள ஒரு தொடர்ச்சி ஒரு சென்டென்ஸில் இருக்கணும், ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில். அப்போ தான் ஒரு அர்த்தம் நம்மளுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் என்டைல்மெண்ட். அடுத்த லாஸ்ட் ஒன் இஸ் டேர்ன் டேக்கிங். டேர்ன் டேக்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் இன் லிங்குஸ்டிக் இஸ் ஹவு ஸ்பீக்கர் மேனேஜ் ஹூ டாக்ஸ் அண்ட் வென் டூரிங் எ கான்வர்சேஷன். அதாவது இந்த டேர்ன் டேக்கிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா, நம்ம என்ன மைண்டில் டக்குன்னு கொண்டு போனால் பார்த்தீங்கன்னா, வாட் we will bring பார்த்தீங்கன்னா in our mind பார்த்தீங்கன்னா கன்வர்சேஷன். ஆக்சுவலாக பார்க்கும்போது கன்வர்சேஷன், பேசுகிறது, பர்சன் ஏ பர்சன் பி இவங்களுக்குள்ளே பேசுகிறது தான் அந்த கான்வர்சேஷன் வைப்பாங்களே டூரிங் த என்கேஜ் ஆஃப் கான்வர்சேஷன். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க புரிஞ்சுப்பாங்க, இவர் இது தான் சொல்கிறாரு. ஒரு
என்ன சொல்லுவார்னா, நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்த அவர் இங்கிலீஷில் பேசும்போது, சரி என்னது ஓ இவன் கடைக்கு போகிறான் அப்படிங்கிற விஷயத்த அப்சர்வ் பண்ணுவார். ஸோ இவங்க 2 பேரும் பேசும்போது ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க அமைதியாக இருப்பாங்க, ஒருத்தவங்க பேசுவாங்க, அதை காதை கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி பேசுவாங்க. இதுக்கு பேர் தான் டர்ன் டேக்கிங் அப்படிங்கிறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட பேச்சை புரிஞ்சிக்க முடியும் பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க எதை நம்பிக்கையாக இருக்குமா, நம்ம பேசக்கூடிய உச்சரிப்பு, நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்ம எங்கே நிறுத்தி பேசணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கரெக்டான ஒரு கோஆப்ரேட்டிவ் கம்யூனிகேஷனாக இருக்கும் கண்டிப்பாக. இதுக்கு ரொம்ப பொறுமையாக நம்ம கம்யூனிகேஷன் பண்ணோன்னா, கான்வர்சேஷன் பண்ணோன்னா, அவங்க பேசி முடித்து திருப்பியும் நம்ம பொறுமையாக பண்ணும்போது, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு பண்ணும்போது கரெக்டாக ஈச் அதர் என்ன பண்ண முடியும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு பேர் தான் டர்ன் டேக்கிங். கான்வர்சேஷனை தான் டர்ன் டேக்கிங் அப்படிங்கிறாங்க. பேசக்கூடிய அந்த 2 பேர் பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷனை தான் டர்ன் டேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க லிங்குஸ்டிக்ஸில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுடைய நெட்டு, யூஜிசி, செட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.